ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்டன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஈசி கவுன்சிலோட சிஹெச் கோர்ஸ், அதாவது சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர், இந்த கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர் சிஹெச் கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள், இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம இருக்கிற ஊரில் எழுத முடியுமா, இந்த சர்டிஃபிகேஷன்லாம் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி தெரியும், இந்த எக்ஸாம் பற்றிலாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேணாம். இது வந்து தெரியாதவங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா தெரிஞ்சுலாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரி, நீங்கள் இப்போ சிஹெச் சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது யார் மூலமாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசி கவுன்சில் ஆர்கனைசேஷன் மூலமாக தான் நம்மளால் எழுத முடியும். ஏன்னா அவங்க கொடுக்குறதா வந்து இந்த எத்திக்கல் ஹேக்கர் சர்டிஃபிகேட். ஸோ அவங்க வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க, அந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணும். நீங்கள் அவங்களோட ஈசி கவுன்சில் .org இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து உங்கள் ப்ரோக்ராம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் இருக்கும். சர்டிஃபைட் நெட்வொர்க் டிஃபெண்டர், சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர், ஈசி கவுன்சில் சர்டிஃபைட் செக்யூரிட்டி அனலிஸ்ட், அப்புறம் சிஹெச்எஃப்ஐ கம்ப்யூட்டர் ஹேக்கிங், ஃபொரன்சிக் இன்வெஸ்டிகேஷன், இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர், அதில் வந்து உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ சரி, அந்த கோர்ஸை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வரும். அதாவது உங்களுக்கு போட்டிருப்பாங்க சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன, இது மூலமாக என்னென்னலாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் பற்றி போட்டிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் 1 மார்க் தான், மல்டிபிள் சாய்ஸ். நம்ம எக்ஸாம்லாம் எழுதுவோம்ல, ஒன்னோட எழுதுறப்ப 4 ஆப்ஷன் தந்துருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு வந்து 125 கொஸ்டின் பேப்பர் வரும். டைம் டூரேஷன் வந்து 4 hours. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபார்மேட்டை தான் மல்டிபிள் சாய்ஸ், அதே தான் சொல்லியாச்சு. சரி, இந்த எக்ஸாம் வந்து எங்கே எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து எழுத முடியாது. இவங்க சில டெஸ்ட் சென்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, வியூஇ, அதுக்கப்புறம் இசிசி எக்ஸாம் அப்படின்ட்டு. இசிசி வந்து இங்கே அதிகமாக இருக்காது நம்ம ஊர்லலாம். நீங்கள் வியூஇ, அதாவது பிஎஸ்என் வியூஇ அப்படின்னு சொல்லுவாங்க, டெஸ்ட் சென்டர் போட்டிங்கன்னா கூகுளில் போட்டாலே தெரியும் அவங்க வந்து யார் அப்படின்ட்டு. இந்த பிஎஸ்என் வந்து என்னென்னா ஈசி கவுன்சிலோட டைப் வச்சுட்டு மோஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து இவங்க டெஸ்ட் சென்டரில் எழுதிக்கலாம். அதாவது உங்கள் ஊரில் வந்து பிஎஸ்என்னோட டெஸ்ட் சென்டர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரோட நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஊரில் எத்தனை பிஎஸ்என்னில் யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த டெஸ்ட் சென்டரோட நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அங்கே அந்த டெஸ்ட் சென்டரில் போய்ட்டு நீங்கள் பணத்தை கட்டி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக எக்ஸாமினேஷன் வந்து எழுதி முடிச்சுக்கலாம். இது வந்து எக்ஸாம் கோடு ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வியூஇ. இந்த வியூஇயில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கோர்ஸ் வந்து எழுதலாம். நீங்கள் ஆரக்கிள் எக்ஸாமாக இருக்கட்டும், கேம்டியாவாக இருக்கட்டும், சிசிஎன்ஏ கோர்சஸ்லாம் எழுதலாம். குளோபல் லெவலில் மோஸ்ட் ஆஃப் இருக்கிற எல்லா ஆன்லைன் எக்ஸாமினேஷனும் வந்து இந்த வியூஇயில் வந்து பிஎஸ்என் டெஸ்ட் சென்டரில் வந்து நம்ம எழுதிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா A to Zன்னு கொடுத்துருந்தாங்க. இதை பாருங்கள், C++க்குன்னு ஒன்று தனியாக ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆரக்கிள் எக்ஸாம்லாம் இருக்குது. இந்த ஜாவா எக்ஸாம்லாம் முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த பிஎஸ்என் லேப் டெஸ்ட்டில் போய் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டோட கோர்சஸும் வந்து நம்ம இதில் எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். சர்டிஃபைடு ஃபுட் சயின்டிஸ்ட் இந்த எக்ஸாம் கூட ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சிஸ்கோ சிஸ்டம்ஸ் இருக்குது. ஈசி கவுன்சிலோட எல்லா கோர்ஸும், கவுன்சில்ஸ், சிட்ரிக்ஸ், டெல்லோட எக்ஸாம்ஸ், எல்லாமே நிறைய எக்ஸாம் இருக்குது. நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள். உங்கள் வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லை போனீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் எல்லா எக்ஸாமும் வந்து நீங்கள் இங்கே முடிச்சிடலாம். சிஸ்கோவில் வந்து CCIE அப்படின்ற ஒரு எக்ஸாம் மட்டும் அவங்க டெஸ்ட் சென்டரில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்ற சிஸ்கோவில் இருக்கிற மற்ற எக்ஸாம் எல்லாமே வந்து இதில் எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கு அதுக்கப்புறம் இல்லை, இந்த லேர்னிங் ட்ராக் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், லேர்னிங் ட்ராக்னு கொடுத்துருக்காங்க. சிஹெச், அதாவது சிஹெச் முடித்தாலே வந்து நம்மளால் எல்லாத்தையும் ஹேக் பண்ண முடியுமா, பென் டெஸ்டிங்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. பண்ணலாம், அதாவது அது நம்மளோட பிக்கப்பை பொறுத்து இருக்குது. ஆனால் சிஹெச் வந்து பேசிக்காக எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலே அவங்க கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நாலேஜ். ஏன்னா எத்திக்கல் ஹேக்கிங் இந்த ஃபீல்டை பற்றி தெரியாதவங்க இதில் ஹேக்கிங்கில் என்னென்ன மெத்தட் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் அதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கற்றுக்கிட்டு அதுக்குன்னு சில கொடுத்துருக்க டூல்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி பார்த்து பழகிறதுக்கான ஒரே கோர்ஸாக வந்து சிஹெச். இதுக்கு அடுத்தது வந்து ECSA இருக்குது, பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு. அதாவது இது வந்து அதுக்கும் அடுத்தது செக்யூரிட்டி அனலிஸ்ட்டு. அது முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கும் அடுத்து என்னென்னா லைசன்ஸ்டு பென் டெஸ்டர். அதாவது நீங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டு
பென்டெஸ்டர்ஸாக இருக்கலாம். அதை லைசன்ஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் எதை வேணால் வந்து பென்டெஸ்டிங் பண்ணலாம். இது வந்து என்ன, உங்களுக்கு இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருக்கிற மாதிரி பென்டெஸ்டிங்க்கும் வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா சிஹெச்சோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, அதில் இந்த ஃபீல்டை பற்றினா ஒரு நாலேஜ் உங்களுக்கு வரணும், அதுதான் சரிங்களா. ஆனால் இதை படித்து முடித்தோடனே நம்மளால் ஹேக்கர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எந்த அளவில் பிக்கப் பண்ணி படிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இசிஎஸ் எல்லாம் முடித்ததில்லை, ஆனால் அவங்களாம் பென்டெஸ்டிங்லாம் பண்ணுறாங்க சரிங்களா. அதனால் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து எந்த முடிவையும் எப்பொழுதும் தரப்போகிறதில்ல. எல்லாம் நம்மளோட கையில் நம்மளோட நாலேஜை பொறுத்து தான் இருக்குது. அதனால் சிஹெச் வந்து ஒரு நாலேஜ் வச்சு தான் இருக்குது, நாலேஜுக்காக தான் படிக்கிறாங்க. அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி. இது வந்து எந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் தேவையில்லை. நம்ம வந்து சாதாரணமாக போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். நம்மளுக்காக எதாவது புரியணும் அப்படின்னா கொஞ்சம் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிஎன்எஸ் ஸ்பூஃபிங் இந்த மாதிரிலாம் வரும். சரி, டிஎன்எஸ் ஸ்பூஃபிங்னா என்ன, ஃபஸ்ட்டு டிஎன்எஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிடும். அது வந்து நெட்வொர்க்கிங்லாம் கற்றுக்க முடியும். இந்த மாதிரி சில கான்செப்ட்லாம் உங்களுக்கு அடிஷ்னலாக தெரிஞ்சிருந்துச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக கற்றுக்கலாம். அதில் அடுத்து அவங்க போட்டிருப்பாங்க அண்டர் கிரவுண்ட் ஹேக்கிங் டூல்ஸ் இதெல்லாம் சொல்லித்தரோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் நிறையா மெட்டீரியல் கொடுப்பாங்க. நீங்கள் சென்டரில் போய் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு 25 GB வந்து டூல்ஸ் தருவாங்க. அதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தாலே போதும். சரி, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, அது என்ன ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு? எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் எக்ஸாம் எழுதுகிறப்ப. நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டுன்னு அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து எல்லோரும் என்னென்ன கேட்பாங்க அப்படின்ட்டு. அதாவது இந்த எலிஜிபிலிட்டிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு டவுட் இருக்குது சரிங்களா. அதை நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. நீங்கள் சும்மா நார்மலாக போய் உங்கள் இருக்கிற பிஎஸ்என் சென்டரில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டரில் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் சொல்லி தருவாங்களே, அவங்களே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா அவங்களே வந்து வவுச்சரு புக் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. அதனால் நீங்கள் அவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவும் போய் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இல்லைனா நீங்களாக வீட்டில் தனியாக படிச்சுட்டு போய் நீங்களாகவும் தனியாக போய் எக்ஸாம் எழுதலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, சிஹெச் சர்டிஃபிகேஷன் கோர்ஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 850 பார்த்தீங்கன்னா $850, அதாவது யூஎஸ் மட்டும். இன்டர்நேஷ்னல்னால் $885 யூஎஸ்டி ஆகும். யூஎஸ்டி டு INR. சரி, இன்றைய மதிப்புக்கு $65 ஒரு டாலர். நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம் பண்ணோன்னா $57,000 ஆகும். இன்றைய ரேட்டுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப எப்படி ரேட் இருக்கோ அதே மாதிரி தான். சரி, அதே மாதிரி சிஹெச்எஃப்ஐக்கும் போட்டிருக்காங்க. சிஹெச்எஃப்ஐக்கெலாம் கம்மி தான். இசிஎஸ்ஏக்கும் இதை விட கொஞ்சம் கம்மி, $35 தான் கம்மியாக இருக்குது. ஓகே, மோஸ்ட்லி வந்து எல்லாமே ரேட்லாம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் ஆகும். சரி, அதை விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுதுறது வந்து வவுச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த வவுச்சர் வந்து எவ்வளோ நாள் செல்லுபடி ஆகும் அப்படின்னா, நீங்கள் இப்போ புக் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹால் டிக்கெட் மாதிரி. நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் புக் பண்ண டேட்லேருந்து அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, அதாவது 1 வருஷம். அந்த 1 வருஷத்துக்குள்ளே போய் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிக்கணும். இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும். அந்த 1 வருஷத்துக்குள்ளே எழுதலைன்னா நீங்கள் கட்டின பணம் வந்து கோயந்தா வேறும். வேறு என்ன அதிகமாக கேட்டிருப்பாங்கன்னா, உங்களோட ரியல் ப்ரூஃப்லாம் கேட்பாங்க. அது வந்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டு திருப்பி கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புறதுக்கு 7 நாள் ஆகும். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வந்து சாஃப்ட் காப்பியாக தான் தருவாங்க. ஹார்ட் காப்பியாக வேணும்னா $75 ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னும் நீங்கள் சொல்லிக்கலாம். வேறு அதிகமாக என்ன டவுட்டு எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம்லலாம் ஃபெயில் ஆயிரோமோ அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஃபெயில் ஆக மாட்டோம் சரிங்களா. கொஷின்ஸ்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். 75% மேலே நம்ம மார்க் எடுத்துட்டோம்னா பாஸ் ஆகிடலாம். 125 1 வேர்டு தானே வரும், ஈஸியாக வந்து பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய சென்டரில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் ஓனாகவும் எழுதிக்கலாம், இல்லாட்டி அவங்க ட்ரைனிங் சென்டரில் போய்ட்டு அவங்க கூட ட்ரைனிங் எடுத்துட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துக்கணுமாக்கே ட்ரைன்டு அப்படின்னு இருக்குல்ல, ட்ரைனிங் வேணுன்னா உங்கள் இதில் போய் ஃபில்லப் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க எந்த சென்டர் வந்து இசி கவுன்சிலோட டைப் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும்.
எனவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வேறு எந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில் வேணும்னு கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரையும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.